நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃப்ளிப்கார்ட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. இந்த பார்சல்ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். அதுதான் இன்னைக்கு என்னன்னு அன்பாக்சிங் பண்ண போறோம். பார்க்கலாம். இந்த இந்த பொருள் வந்து ரொம்ப நாளா வாங்கணும்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். வாங்கணும் சொல்லிட்டே இருந்தோம். அந்த பக்கம் நாங்கள் ஒரு டைம் சென்னை போனப்போ கூடமே மணி வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் டைம் இல்லாததால நாங்கள் அப்படியே வந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு வந்து கூட குழம்பிட்டே இருந்தாங்க. அது இப்போ எப்படியோ ஒரு வழியை இப்போதான். ஆனால் அது வாங்கியிருந்தா இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கம்மி ரேட்டும் ப்ரைஸும் கம்மி. என்ன சொல்கிறது, போய் பார்த்துட்டு இது வந்து 400 சில்லறை. ஆனால் அது பெஸ்ட்டு குவாலிட்டி, அதிக ரேட்டு. அது தனியாக வேணால் 3000 வந்துச்சு. ஆனால் அங்கே மோர் மார்க்கெட்டுங்கிறதுனால அங்கே ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. அப்போ வந்து வாங்கியிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல. நான் வாங்கியிருப்பேன், உனக்கு மனசு இல்லை 1000 ரூபான்னு. ஆனால் அது தனியாக வாங்கினா 3000 நாங்கள் 1000 ரூபாய்க்கு தரோம். ஆமாம், காசு கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்தது, எங்களுக்கு டைம் கிடைக்கல. இப்போ வந்து நம்ம இதை பார்க்கலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது வந்து ஒரு சார்ஜர் லைட்டு பார்த்துக்கோங்க. இது உள்ளவே சார்ஜர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள பிரித்து பார்த்தா தான் தெரியும். இது வந்து வீட்டில் வந்து இப்போ நிறைய லைட்லாம் இருக்குது. இதை எதுக்காக நாங்கள் வாங்கியிருக்கோம்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இந்த கிச்சனில் மட்டும்தான் வீடியோ, மோஸ்ட்லி கிச்சனில் மட்டும்தான் எடுப்போம். ஏன்னா இங்கே தான் ஒரு நல்ல லைட் இருக்கு. நல்ல லைட்ல இல்லை, அதுக்கு காரணம் வந்து இது பழைய காலத்து குண்டு பல்பு. இதை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றது எல்லாமே இது மாதிரி எல்இடி தான் இருந்துச்சு. ஆனால் அது கிளாரு சரியாக தெரியல. என் ஃபோனும் கம்மி குவாலிட்டியாக, அதனால் இந்த குண்டு பல்பு கொஞ்சம் பவர் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் இதை வாங்கி மாட்டியிருக்கேன். அதனால தான் இந்த ரூம் மட்டும் மேக்ஸிமம் எடுக்கும். சார்ஜர் லைட் வாங்கியிருக்கோம். இதுவும் எப்படின்னு தெரில. இது மற்ற ரூமில் எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம். ஏன்னா அந்த லைட் ஆல்ரெடி எங்கள்கிட்ட ஒரு ரிங் லைட் இருக்குது. இந்த ரிங் லைட் வந்து போயிடுச்சு. ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்று வாங்கி அதுவும் வந்துடுச்சு. இதில் என்னென்னா கேபிள் சீக்கிரமாக போயிடுது. அதனால் இந்த ரிங் லைட் வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு பதில் இது வாங்கியிருக்கோம். இது ரேட்டு கம்மி, 400 தான். ரிங்லேயே அது பெரிய ரிங் லைட்டு தான் நான் சென்னையில் கேட்டேன்னு சொன்னேன். அது 3000 இல்லை. ஆனால் அங்கே சென்னையில் வந்து 1000க்கு தரேன்னு சொன்னாங்க. அது வாங்கியிருப்பேன். வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இது வந்து 400 ரூபா. இது வந்து சார்ஜர் லைட்டு. நம்ம வீட்டுக்கு தனியாக எடுத்துகிட்டு போகிறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். 400 சில்லறை, 420 ரூபா, 450 ரூபா வந்து என்ன சொல்கிறது, கம்மியாக இருந்தாலுமே அந்த காசு இப்போதைக்கு எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய காசு தான். இது கடவுளே நல்ல லைட்டு, நல்லதாக இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். அதே உள்ள என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கேபிள் இருக்கு. இது வந்து ஒரு சார்ஜ் கேபிள், சார்ஜர் கேபிள். அதான் சார்ஜர் கேபிள் தான். அது அவ்வளோதான் வரும் பழைய மாடலில். அவ்வளோதான் போல. ரேட்டு கம்மியாக கொடுக்கும் போதே அவ்வளோதான். அதே பிரிக்கிறது இவ்வளோதாங்க லென்த்தே வருது. அவ்வளோதான். அடுத்து வந்து நம்மளுக்கு லைட்டு. இது ஆனால் அந்த காலத்தில் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சார்ஜர் போட்டே இருக்குமா என்னன்னு தெரியல. ஆமாம் பாருங்க, இது இது வந்து அந்த காலத்தில் உள்ள லைட் மாதிரி. அந்த காலத்தில் உள்ள லைட் தான், இப்போ உள்ள லைட் கிடையாது. எங்கள் வீட்லேயே இருந்திருக்கு போல இருக்கு. இது பெருசாக இருக்கும். ஆனால் ஃபோட்டோவில் பார்க்கும்போது இது பெருசாக தெரிஞ்சுது. ஆனால் இப்போ ரொம்ப குட்டியாக தெரியுது. இப்போ அதை எதுக்கு போகிற அப்படியே ஆன் பண்ணி பாரு. சைடில் வந்து பவர் பட்டன் எல்லாத்துலேயும் இந்த பிளாஸ்டிக் ஒட்டி இருக்கு. அது கிழி அப்படியே கையால் கிழிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஆன் பண்ணி பாரு. கடவுளே வேண்டிட்டு ஆன் பண்ணு, நல்லா வரணும்னு. இந்த இங்கே இருப்ப சாமி, சாமிக்கிட்ட வேண்டிட்டு ஒரு பொட்டு கூட வை, ஒரு பொட்டு கூட வை. ஓகே, என்னதான் படிச்சிருந்தாலும் இதை வந்து பட்டையை ஊற்றலாம். இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி ஆனால் பவர்
கொஞ்சம் கம்மியாக இது தான் வந்து லோ ஹை வைப்பா. ஹை பார்த்தீங்கன்னா வாவ். இப்போ இதோட பவரை பார்ப்போம். ஓகே தான் இல்லை, இது வர இந்த லைட் ஆஃப் பண்ணால் தெரியும். வாவ், இது பெஸ்ட்டு தான். ஓகேங்க, இவ்வளோ கிளாரிட்டி போதும்ல. இப்படிதான் எந்த பொருள் பாருங்க, நான் இந்த லைட்டு போடவே இல்லை, இந்த ஒரு லைட் தான் போட்டிருக்கேன். இப்படிதான் எந்த பொருள் ஃபர்ஸ்ட் வந்தாலும் ஓகே தான் அப்புறம் போதான். பட் இது ஓகே தான், சரி ஓகே போதா. நார்மலாக இந்த லைட் போட்டு இது ஓகே தான். இது உனக்கு கிளார் அடிக்குதா? ஆமாம், எனக்கு கண்ணுக்கு அப்படிதான் இருக்கும். ஆமாம், எனக்கு கொஞ்சம் அப்படி தான் தெரியுது. என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி லைட்டு, ரிங் லைட்டில் என்ன பிரச்சனைனா இந்த கிளார் அடிக்காது. சரி, இது கொஞ்சம் கிளார். இது எதுல ஸ்டாண்ட்ல வச்சுக்க முடியுமா? இது எப்படி இதோக்கு மேலே ஓப்பன் இருக்கு பாரு. ஓப்பன் ஆஃப் பண்ண, லைட் ஆஃப் பண்ண, நடுவில் வச்சா ஆஃப் ஆகிடுமா? இங்கே மேலே இழுக்கிறது இருக்கு பாரு. மாட்டிட்டு கையிலே எடுத்துகிட்டு போகலாம். இங்கே ரெண்டாவது இதில் வந்து இதோ இங்கே இருக்கு பாரு, இங்கே மாட்டுறது, பூக்கில் ஆணியில் மாட்டுறது. எல்லாத்தையும் மாட்டி பார்க்கலாம். இப்படி கூட மாட்டிக்கலாம், இப்படி மாட்டின்னு இருக்கலாம், மாட்டிக்கலாம். அப்படி இல்லையா, அது வந்து பூக்கு மாட்டுறது இருக்கு, அதில் வந்து மாட்டி பார்க்கலாம். கீழே வீந்துரு போகுது, வெயிட்டு தாங்க முடியாது, சும்மா ஒட்டுறது தான் அது. ஓகே ஓகே, பயமாக இருக்கிறதாலும் வேணாம், நம்ம இதையே எடுத்துக்கலாம். இல்லை வந்து ரெண்டு இருக்குது, லோ குவாலிட்டி கொஞ்சம் இருக்குது. இப்படி லோ வந்து இவ்வளோ பவர் தான் வரும், ஹையில் போட்டோம்னா இவ்வளோ பவர், நிறையவே வரும் பவர். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது. எவ்வளவோ எடுத்தாச்சு, ஓரளவு ஓகே தான். இது ஏதோ சீல் போட்டிருக்காங்க, இது என்ன சீல் போட்டாலும் வேஸ்ட். இது என்ன கம்பெனின்னு பார்ப்போம். ராக் லைட்டுன்னு இருக்குது, RL611 ரீசார்ஜபிள் லைட்டு. இதில் போட்டிருக்கு பாரு, இதில் என்ன போட்டிருக்கு பாரு, பிரைட் யுவர் லைஃப். எங்கே எல்லாத்துலேயும் அப்படி தான் போட்டிருக்கு, ஆனால் ஒன்றும் பிரைட் ஆக மாட்டேங்குது. ராக் லைட்டா? இது ஒரு இண்டிகேஷன் இருக்குது, சார்ஜிங் இண்டிகேஷன். கேபிள் எல்லாம் பழசு தான், பழைய டைப்பு தான், இருந்தாலும் வாங்கியாச்சு. நிறைய பாக்ஸ் வாங்கி ஒரே குப்பை நிறைய பாக்ஸ் பண்ணேன். இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல் தானே. பார்ப்போம், நாளிலேருந்து வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். வேறு மற்ற இடத்துல, அந்த பக்கம் டிவி பார்க்குறது இடத்துல, ஹாலு, அந்த இடத்துல மாறி மாறி எடுத்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ கிச்சனில் மட்டுமே தானே எடுக்கிறோம், இப்போ அங்கே ரூமில் வச்சு எடுத்து பார்க்கலாம். அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு, ஏன்னா அது கிளார் அடிக்குதுல்ல, இது கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. இதோட விலை 440 ரூபா தான். நான் வந்து 40 rupees. அவ்வளோ தூரம் வராங்களேன்னு அந்த ஃப்ளிப்கார்ட்டு ஆளுக்கு வந்து 10 ரூபா கொடுத்துட்டேன். ஆனால் நமக்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாலும், ஆனால் அந்த ஒர்க்கு செய்யும்போது அந்த 10 ரூபா சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஏன்னா அது நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா நான் ஒரு பேட்ரி கடையில் வேலை பார்க்குறேன். அப்போது வந்து ஏதாவது ஒரு கடைக்காரங்க வந்து 100ல் எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுப்பாங்க. இப்போ வெளியில் இது வந்தாவே இது வெடித்து விளையாடுறது தான். உடைக்காது ஃபுல்லாக செமினார் கொடுத்துடலாம். நல்லா இருக்குது இது. அது வந்து நீ மட்டும் இல்லை, எங்கள் இன்வெர்ட்டருக்கு அப்படி தான் வந்துச்சு. நான் அப்படி தான் வாங்கி, ஓனர் இருந்தார், அவர் இன்னும் உடச்சிட்டு ஒன்றுனா உடச்சிருக்காருங்க. தனியாக வேற வச்சு உடைப்பேன். இதில் அந்த பேப்பர் தனியாக கிழிச்சு தனியாக வச்சு உடச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆள் சின்சியராக மொபைல் பார்த்துட்ருக்கு, அவர்கிட்ட போய் காட்டலாம், என்ன ரியாக்ஷன் பண்ணு பார்க்கலாம். லைட் ஆன் பண்ணி காட்டு. கண்ணு வந்து கூசுது, எனக்கே ரொம்ப கண்ணு கூசுது. ஆமா, இது ஹை பவரா இருக்கு, கண்ணு கூசுது. பாவம் குழந்தைங்க. போதும் விடு. பாய் சொல்லு. பாய். ஜாலியாக